இந்த சேனலில் நீங்கள் யூடியூப் பற்றிய அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம். யூடியூப் சேனலை தொடங்குவது, மெயின்டைன் செய்வது, மேலும் புதிய தகவல்களை, அப்டேட்களை இந்த சேனலின் மூலம் உடனடியாக பெறலாம். சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வணக்கம். மானிட்டைசேஷன் பற்றி நம்ம எதுவுமே பேசவே இல்லை. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். என்னோடய சொந்தக்காரங்களும் ஒரு சிலர் என்னை பார்த்து என்கிட்ட கேட்டு யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணதுலாம் கேட்குறாங்க. நான் அவங்களுக்கு உங்களுக்கு தனித்தனியாக சொல்லிகிட்டு இருக்க முடியாது. வாட்ஸ்அப்லேயும் இதுலேயும் ஒரு வீடியோ எடுத்து போட முடியாது. ஏன்னா வாயால் சொல்கிறத விட அவங்க இந்த வீடியோ எப்படி போடுறது, அந்த வீடியோ எப்படி போடுறது டவுட் கேட்பாங்க. அதனால் அவங்களுக்கு வீடியோ பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ நான் இந்த வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்லி தனித்தனியாலாம் அனுப்ப முடியாது. நான் அதனால் அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, என்னோடய சேனல் லிங்க் கொடுத்து நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் வர வீடியோஸ்லாம் பாருங்கள், அதுபடி நீங்கள் வீடியோஸ் போடுங்க, கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்கிறேன். இது எதுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, சொந்தக்காரங்களுக்கு நான் என்ன சொல்கிறேனோ அதே தான் இப்போ எல்லாருக்குமே. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன் அப்படின்லாம் கிடையாது. எந்தவித ஒளிவு மறைவும் கிடையாது. என்னுடைய அனுபவம் என்ன, யூடியூப்பில் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு, உண்மை என்ன பொய் என்ன எல்லாமே என்னோடய சேனலில் வரும். அதுக்காக தான் நான் இதை சொல்ல வரேன். ஸோ நீங்கள் இந்த சேனல் புதுசாக விசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சது என்ன நடக்குது, உண்மை என்ன, என்னென்ன அப்டேட்ஸ் வருது அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பனாக எல்லாமே எந்தவித ஒளிமுறைகளும் ஓப்பனாக இதில் நான் சொல்கிறேன், இந்த சேனலில் சொல்கிறேன். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம க்ரோம் ப்ரௌசரில் யூடியூப் போயிட்டு நம்மளோட சேனல் லாகின் பண்ணிக்கிறோம். உங்களோட சேனல் லாகின் பண்ணிக்கோங்க. இது ஒரு டம்மி சேனல். இது சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் லாகின் பண்ணி வச்சுக்கிறேன். அதில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த டீன்ற ஐக்கான் போயிட்டு யூடியூப் ஸ்டுடியோ போய்க்குங்க. யூடியூப் ஸ்டுடியோ போயிட்டிங்கன்னா இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் உள்ள ஆப்ஷனில் இந்த டாலர் மாதிரி இருக்கிறத டச் பண்ணால் மானிட்டைசேஷன் வரும். இது என்ன அப்படின்னா, உங்களோட வீடியோ எவ்வளோ வீடியோ போட்டிருக்கீங்க, ஒவ்வொரு வீடியோவுக்கும் எத்தனை வியூவர்ஸ் வந்திருக்காங்க, எத்தனை வாட்சிங் டைம் எவ்வளோ வந்திருக்கு, வாட்சிங் ஹவர்ஸ் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கறதுக்கு, அது ஒவ்வொரு வீடியோ எவ்வளோ சம்பாதிச்சு உங்களுக்கு கொடுக்குது அப்படின்றத டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மானிட்டைசேஷன் எப்போ எனேபிள் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் போட்டிருக்கிற மாதிரி 1000 சப்ஸ்கிரைபர் ரிக்யூர்டு, 4000 பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் ரிக்யூர்டு, இந்த நோட்டிஃபை மீ வென் ஐ எம் எலிஜிபிள் இதை நீங்கள் கொடுத்து கூட உங்களுக்கு மெயில் வரும். இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க யூடியூப்லேருந்து. அதுக்காக அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ யூடியூப்பில் கரண்ட்டாக யூடியூப் அப்பப்போ அப்டேட்ஸ் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கரண்ட்டாக உள்ள அப்டேட் படி உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வரணும், 4000 வாட்சிங் ஹவர்ஸ் வருஷம் வருஷம் வரணும். அதாவது வருஷம் மீன்ஸ் எப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஜனவரி 1 டிசம்பர் 31 வரைக்கும் அப்படி கிடையாது. எந்த ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் வேணாலும் இருக்கலாம். ஆனால் 1 இயர். இப்போ மே 1 டு அடுத்த மே 1 அப்படி கூட வச்சுக்கலாம். அதாவது மே மாதத்துக்கு முந்தின மாதம் வரைக்கும் உள்ள 12 மாதத்துக்கும், அதாவது ஒரு குறிப்பிட்ட 12 மாத இடைவெளியில் உங்களுக்கு 4000 வாட்சிங் ஹவர்ஸ் வரணும். இது எப்படி ரீச் பண்ணுறது அப்படின்னா ரொம்பவே சிம்பிள். இந்த காலத்தில் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் இருப்பாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை வேலை செய்கிறதுனாலுமே கண்டிப்பாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 1000 ஃப்ரெண்ட்ஸ் போதும். வருஷத்துக்கு 4000 மணி நேரம்னா 1000 ஃப்ரெண்ட்ஸு வருஷத்துக்கு 1 மணி நேரம் வீடியோ பார்த்தா போதும். அதில் ஒரு ஃப்ரெண்டு 1 மணி நேரம் உங்கள் சேனலை பார்த்தா போதும். சேனலில் உள்ள எல்லா வீடியோவிலையும், ஒரே வீடியோ மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு வீடியோவோ கூட இல்லை எல்லா வீடியோவையும் கொஞ்சம் நேரம் ஆகும்போது டோட்டல் கவுண்டு 1 மணி நேரம். அதாவது உங்களோட சேனலை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் 1 ஹவர் பார்த்தா போதும். வருஷத்துக்கே 1 ஹவர் பார்த்தா போதும். அப்போ வருஷத்துக்கே 1 ஹவர் அப்படின்னும்போது டெய்லியோ இல்லை 2 நாளைக்கு ஒரு தடவையோ உங்கள் சேனலில் நோட்டிஃபிகேஷன் போகும்போது அதை கிளிக் பண்ணி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படி பார்த்தா மட்டுமே போதும். வருஷத்துக்கு ஒரு ஆள் 1 மணி நேரம் உங்கள் சேனலை கண்டிப்பாக பார்த்துருவாங்க. ஸோ கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோ தெரிஞ்சவங்களோ நம்பிக்கையாக இவங்க நம்ம சேனல் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி டிஃபால்ட்டாக இருக்க மாதிரி ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தாலே போதும். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த 1000 சப்ஸ்கிரைபரும் ஆக்டிவேட்டில் இருக்காங்களா, அவங்க சேனலுக்கு விசிட் பண்ணுறாங்களான்னு வேறு யூடியூப் செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் பணம் கொடுப்பாங்க.
அதாவது ஆக்டிவேட்டடான கஸ்டமர்ஸ், அதாவது வியூவர்ஸ் இருக்காங்களா, சப்ஸ்கிரைபர் இருக்காங்களான்னு பார்ப்பாங்க. ஏன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து தானாகவே ஒரு டம்மி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதை வச்சு, நம்மளுங்க அதெல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க, அதை வச்சு யூடியூப்பில் வந்து எல்லா சேனல் எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுறது, கவுண்ட் வந்துடும் அப்படின்னு நினைப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு சரி, அதுக்கப்புறம் அந்த டம்மி இமெயில் யூஸ் பண்ண மாட்டாங்க, சேனலை வந்து பார்க்க மாட்டாங்க. பட் வந்து யூடியூப் செக் பண்ணும் அந்த சப்ஸ்கிரைபர் ஆக்டிவில் இருக்காரா அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன், டெய்லியுமே உங்கள் சேனலை விசிட் பண்ணக்கூடிய, பார்க்கக்கூடிய ஒரு 1000 பேர் இருந்தால் மட்டும் போதும். அது ரொம்பவே ஈஸி. ஏன்னா இப்போ உங்கள் சொந்தக்காரங்களே 500 பேர் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 500 பேர், மொத்தம் 1000 பேர் இருந்தால் போதும். ஈஸியாக உங்களோட சேனல் ரன் பண்ணி நீங்கள் சம்பாதிக்கலாம். இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன், என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் எந்தவித கண்டென்ட்டோ, டெக்னாலஜி சம்மந்தமாகவோ, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோ இல்லை ஏதாவது மக்களுக்கு விஷயம் சொல்லணுன்ற மாதிரி எதுவுமே வந்து வீடியோ போடுறது கிடையாது. அவங்க ஃபேமிலியில் மட்டுமே வந்து ஒரு 500 பேர் எடுத்துங்க, கொஞ்சம் பேர் வெளிநாட்டில் இருக்காங்க. ஸோ அவங்க ஃபேமிலிக்குள்ளாரவே என்ன வந்து ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது, இல்லை வந்து ஒவ்வொரு பர்சன் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத மட்டும் சும்மா வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடுறாங்க. இப்போ வந்து நீங்கள் லைவ் வீடியோ கால் பண்ணுவீங்க, வாட்ஸ்அப் வீடியோ காலு, டியூ அந்த மாதிரி ஆப்லாம் யூஸ் பண்ணி வீடியோ கால் பண்ணி வெளிநாட்டில் உள்ளவங்கள்ட்ட பேசுவீங்க, இல்லை உள்ளூரில் உள்ளவங்கள்ட்ட பேசுவீங்க. நான் இங்கே இருக்கேன், இதை பண்ணுறேன், அங்கே போனேன், காலேஜ் போனேன், கேண்டீன் போனேன், சாப்பிட்டேன், ஃபங்க்ஷன் நடந்துச்சு, அங்கே போனேன், யார் யார் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுவீங்க. அவங்கள்ட்ட நான் இதை பேசினேன்னு சொல்லி லைவாக பண்ணுறதுக்கு பதிலாக யூடியூப் வழியாக, ஏன்னா இப்போ லைவாக பண்ணுற டைமில் அவங்க ஆப்போசிட்டில் உள்ள பர்சன் வந்து பிஸியாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த டைம் ஃப்ரீன்னு தெரியாது. அதுவே நீங்கள் வந்து வீடியோ க்ரியேட் பண்ணி யூடியூப்பில் போட்டு விட்டிங்கன்னா அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துக்குவாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்களுடைய ஃபேமிலி சொந்த விஷயங்கள் தான் போடுறாரு. டெய்லி பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணுறாரு, எங்கெங்கே போகிறாரு, அதாவது அவங்க சொந்தக்காரங்களுக்கு அவர் என்னென்னு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறத மட்டுமே. எப்படியும் அந்த வீடியோ வந்து எப்படியும் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் வந்துடும். ஸோ அவங்களோட சொந்தக்காரங்க ஒரு 500 பேர், குறைஞ்சது 500 பேர் வச்சுங்க. இதில் கொஞ்சம் பேர் வெளிநாட்டில் வேறு இருக்காங்க. அவங்க எல்லாருமே டெய்லி கண்டிப்பாக ஒரு 20 நிமிஷமாவது யூடியூப்பு அவங்களோட சேனலை பார்ப்பாங்க கண்டிப்பாக. ஸோ இவர் எப்படி செட்டிங்ஸ் வச்சுருக்காரு, வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கண்டிப்பாக வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா அவர் சொந்தமான கண்டென்ட் போடுறாரு, அதனால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வர சான்ஸ் இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, எங்கள் இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு, அங்கே பாட்டு பாடுது அதெல்லாம் வந்துருமே அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது அந்த பாட்டு ஃபுல்லாகவே வராது. ஃபங்க்ஷனில் நிறைய பேர் பேசிகிட்டு இருப்பாங்க, அது வந்து ஒரு லேசான ஒரு சவுண்டாக தான் கேட்கும். அதனால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து எப்படி பார்த்தாலுமே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. ஸோ அது ஒரு பிரச்சனை இல்லை. ரெண்டாவது செட்டிங்ஸ்லாம் அவர் எப்படி வைக்கிறாரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் என்ன சொல்கிறேன், அது வந்து பர்சனல் சேனல், அது வந்து செட்டிங்ஸ் எதுக்காக வைக்கணும். இப்போ வந்து நீங்கள் ஒரு கண்டென்ட் போடுறீங்க, எதை பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாடு எப்படி, இப்போ வந்து ஏதோ ஒரு சிக்கன் குழம்பு, இப்போ வந்து பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு போடுறீங்க. அப்போ நீங்கள் அதில் வந்து கண்டென்ட் ஆட் பண்ணணும், பிரியாணி எப்படி செய்கிறது இப்படின்னு கீவேர்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி கொடுத்தா தான் நீங்கள் வந்து யூடியூப்பில் யாராவது சர்ச் பண்ணி உங்கள் வீடியோ எடுத்து அதை கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. பட் இவருக்கு அந்த மாதிரி எதுவுமே தேவையே இல்லை. ஏன்னா இவர் வந்து பர்சனல் கண்டென்ட் தான் போடுறாரு, சொந்தக்காரங்களுக்கு தான் போடுறாரு. ஸோ அதனால் அதுதான் தேவையே கிடையாது. ஜஸ்ட்டு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறாரு, அது என்ன பண்ணுறாங்க, எல்லா சொந்தக்காரங்களும் பார்க்குறாங்க. ஸோ அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால், இப்போ சிங்கப்பூரில் ஒரு அவங்க மாமாவோ யாரோ வந்து இப்போ இந்த வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு கேட்டாங்கன்னா, அதையே வீடியோ எடுத்து அவங்க ஸ்டைலில் இப்படி தான் வச்சுன்னு சொல்லி அதை ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி போகிறாங்க. அங்கேருந்து பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு அதை ஒரு ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போடுறாரு, இன்றைக்கி நான் வந்து மாமாவுக்கு வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லுங்க எனக்கு போட்டால், அவர் அப்படி பார்த்தாரா அப்படின்னு சொல்லி அதை பார்க்கறதுக்கு ஒரு 500 பேரில் ஒரு 300 பேராவது பார்த்துருவாங்க. வத்த குழம்பு வைக்கிறது ஒரு 1/2 மணி நேரம் வீடியோ ஓடுதுன்னா பாருங்கள், கணக்கு எவ்வளோ நேரம் டைம் வருதுன்னு பார்த்துங்க. ஸோ அப்படியே பார்த்து வாட்சிங் ஹவர்ஸ் வருது. ஸோ சேனல் வந்து எலிஜிபிள் ஆகிடுது. ஆனால் அமௌண்ட்டு வர்றது ஸ்மால் அமௌண்ட் தான் வருது. இருந்தாலும் ஓரளவு அமௌண்ட் வருது இல்லை அவருக்கு. என்ன சொல்கிறீங்க? இந்த மாதிரி கூட. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி பணம் சம்பாதிக்கிறது ரொம்பவே எளிது. உங்கள்கிட்ட என்ன இருக்கணும், கண்டென்ட் இருக்கணும், காப்பிரைட்டு ப்ராப்ளம் வரக்கூடாது. ஸோ இதை மட்டும் தெளிவாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பணம் சம்பாதிக்கிறது யூடியூப்பில் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஓகே, இதில் நான் மேக்ஸிமம் எல்லா இதுவும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் புதுசாக இந்த சேனலுக்கு விசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.